பொங்கல் போய் மயிலாரே வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 8 நாள் கடகடன்னு ஓடின மாதிரியே இல்லைல்ல. பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு என்னெல்லாம் செய்கிறோமோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மயிலாருக்கு காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஒரு சில வித்தியாசம் மட்டும்தான் மாறும். என்னென்னா பொங்கல் பானை வைக்கிறது மட்டும்தான், மற்றபடி எல்லாமே அப்படியே காப்பி பண்ண வேண்டியது தான். இந்த சின்ன வேலை பெரிய வேலைன்னு எதுவுமே கிடையாது. நம்ம செய்கிறத பொறுத்து தான் இருக்குது. சின்ன வேலைன்றதை நம்ம ஒதுக்கி ஒதுக்கி அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சுடுவோமா. இதே பெரிய வேலைன்னா கையோடு முடிச்சாதான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி வரும். இந்த துணி துவைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய வேலை. இதே மிஷினில் போடுற வேலையாக இருந்தால் அது ஒரு சின்ன வேலை. நம்மளே பிரித்து வச்சுக்க வேண்டியது. இதில் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் இருக்க பெரிய மனுஷங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை சின்ன வேலை தான் செஞ்சு முடிச்சுட்டா நெக்ஸ்ட்டு நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்வாங்க. அதை கை வைக்க போனால் தான் அது பெரிய வேலையாக வந்து முடியுது. சரி இப்போ செய்யலாம் அப்புறம் செய்யலாம்னு சொல்லிட்டு அது இழுத்து அடித்து அது மிகப்பெரிய வேலையாக வந்து நிற்கும். ஸோ கையோடு அந்த வேலையை முடிக்கிறது நம்மளுக்கு நல்லது. இல்லைனா பின்னாடி நம்மளுக்கு தான் ஆபத்து வரும் போல். அந்த நிலைமைக்கு உட்பட்டு தான் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு துணி மடிக்கிற வேலையை கிட்டத்தட்ட பெரிய வேலையாகிட்டேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட வந்து வெடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மயிலார் செலிப்ரேஷன். மயிலார் வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. மயில் கோலம்லாம் போட்டாச்சு. மயிலாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மயில் படம்லாம் வரைஞ்சி வச்சு அன்றைக்கி என்னென்னலாம் செஞ்சோமோ அதையே இன்றைக்கெல்லாம் செஞ்சு திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அன்றைக்கி என்னென்ன காயெல்லாம் யூஸ் பண்ணமோ அதெல்லாம் போட்டு கலந்தாப்பில் ஒரு கலவை குழம்பு வச்சு ஒரு பொரியல், வடை, பாயாசம், சக்கரை பொங்கல் இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இன்றைக்கின்னு பார்த்து என் ஆத்துக்காரனும் இல்லை, என்னோடய மகன் இனியனும் இல்லை. ஸோ மித்திரன் மட்டும்தான் இருந்தான். 2 பேரையும் வச்சு எப்படியும் திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. மயிலார் நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க.